ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸில் நிறைய விதமான சார்சரர்ஸ் இருந்தாங்க. அதில் பிறந்ததுலேருந்தே கடவுளால் பிளெஸ் பண்ணப்பட்ட சில சார்சரர்ஸும் இருந்தாங்க. கோஜோ மாதிரியான ஆளுகள் கடவுளால் பிளெஸ் பண்ண சார்சரர்ஸ். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. நரகத்திலிருந்து சபிக்கப்பட்ட சார்சரர்ஸ் ரோமன் சுக்குனா. இந்த கிங் ஆஃப் கர்சஸ்ன்னு சொல்லப்படுற ரோமன் சுக்குனாக்கு 2 ஃபேஸஸ் 4 ஆர்ம்ஸ் இருந்துச்சு. இதனால தான் ரோமன் சுக்குனாக்கு 20 ஃபிங்கர்ஸ் இருந்திருக்கும். அவனோட சீல் ஓப்பன் பண்ண 20 ஃபிங்கர்ஸ் தேவைப்பட்டுச்சு. கோல்டன் ஏஜ் ஏரால எப்பவுமே ஸ்ட்ராங்கர் சார்சர்ஸ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா பல விதமான சக்திகள், பல விதமான டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கற்று வச்சிருப்பாங்க. ஆனா அப்பவே ரோமன் சுக்குனா அவரோட காலுக்கடியில போட்டு வச்சிருந்தான். கோல்டன் ஏஜ் ஏரால சுக்குனாவை சீல் பண்ணியிருந்தாங்க. சீல் பண்ணியிருந்த சுக்குனா யூஜி இட்டாடோரி அவனோட ஒரு ஃபிங்கரை சாப்பிட்டனால திருப்பி அவனுக்கு ஒரு வெசல் கிடைச்சு அவன் திருப்பி உயிரோட வரான். இந்த வாட்டி சுக்குனா சீல் ஓப்பன் பண்ணி வரும்போது அவனோட மெயின் ரீசன் எதா இருந்துச்சுன்னா டிவைன் பர்த் சார்சரஸ் ஆன கோஜோ சட்டோருவை கொள்றது, இன்னொன்று மெகுமியை அப்டைன் பண்ணி அவனோட ஷிகாகமி பவரான மஹோரோகாவை அன்வசமாக்குறது. மஹோரோகா எவ்வளோ பவர்ஃபுல்லா 15 ஃபிங்கர்ஸ் கொண்ட சுக்குனாவை நல்ல ஒரு டஃப் பேட்டில் கொடுத்துருக்கோம். ஆனா இதுவே டிசாஸ்டர் கர்ஸ் ஆன ஜோகோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல தோத்தனால சுக்குனாக்கும் ஜோகோக்கும் ஒரு பேட்டில் வருது. அதனால ஷிபியா டிஸ்ட்ரிக்டே அழிஞ்சிச்சு. ஆனா ஜோகோவால ஒரே ஒரு வாட்டி தான் சுக்குனாவை அடிக்க முடிஞ்சிச்சு. இதுல தெரிஞ்சிருக்கும் மஹோரோகா எவ்வளோ பவர்ஃபுல்னு. மஹோரோகாவால ஸ்பெஷல் கர்ஸ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஈஸியா அடிச்சிட முடியும். ஆனா சுக்குனா கிட்ட இது நடக்காது. ஆனா கோஜோ கிட்ட இன்ஃபினைட் ஸ்பேஸ், அப்புறம் ரெட், ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி 3 டெக்னிக்கை கோஜோ கற்று வச்சிருந்தோம். சுக்குனா மாதிரியே கோஜோக்கும் டொமைன் எக்ஸ்பென்ஷன் எப்படி உருவாக்குறதுன்னு தெரியும். அதுல இருந்து வெளியே வர டொமைன் வாய்ட் ஈஸியா யூஸ் பண்ணுவோம். ஆனா மஹோரோகா இருக்கிறனால கோஜோவோட இன்ஃபினைட் ஸ்பேஸை ஈஸியா சுக்குனா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அதனால அவனோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் எப்பவுமே மெகுமியோட ஏர்ஸ்னால கேட்ச் பண்றதாவே. சுக்குனாவோட பவர்ஸ் கோஜோவோட கர்ஸ்ட் எனர்ஜி விட ரொம்ப இன்டென்ஸா இருந்தனால ஷிபுயா சிட்டில ஒரு மேஜர் இம்பாக்டை கொண்டு வந்திருக்கும். அதனாலதான் அவனோட பவர் ஸ்பிரிட்ஸோட கடவுளோட இன்டென்சிட்டி அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுக்குனாக்கு பவர் ஃபுல்லாவே ரொம்ப ஒரு ஈவில் எனர்ஜியோட இருந்துச்சு. இதனால அவன் காடா இல்லாம ஒரு டெவிலா மாறுறான். சுக்குனாவோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் சீரீஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டொமைன் எக்ஸ்பென்ஷனா இருந்துச்சு. அதாவது இன்ஃபினைட் வாய்ட் டொமைன் எக்ஸ்பென்ஷனே சுக்குனாவோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் முன்னாடி தள்ளி நிற்கணும். இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷன் கிராவிட்டி வச்சு ரொம்ப பெரிய ரோலை பிளே பண்ணுது. அது மற்ற எக்ஸ்பென்ஷன்ஸ் எல்லாம் ஐலாண்ட் கிரியேட் பண்றது, டிசாஸ்டர் கிரியேட் பண்றது, அதே மாதிரி இன்ஃபைனைட் ஸ்பேஸை கிரியேட் பண்றதா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா சுக்குனா கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு சக்தியை வச்சு எல்லாத்தையும் வெட்டி துண்டாக்கணும். இதனால சுக்குனா ஃபிளாஷிங் மெத்தட்லயும் கிராவிட்டி மெத்தட்லயும் ஃபயர் டெக்னிக்லயும் பயங்கரமா இருந்தான். இந்த வாய்ப்புல சுக்குனாவோட பிளான் நடந்துச்சு. மஹோரோகா வச்சு கோஜோ போட்டு தரலான்னு வந்த சுக்குனாக்கு ஒரு கரெக்டான ப்ளூ பிரிண்ட் கிடைச்சது. அதே மாதிரி 20 ஃபிங்கர்ஸ் அப்ளைன் பண்ண வேண்டிய இடத்துல அவனுக்கு 19 ஃபிங்கர்ஸ் ஆல்ரெடியே கிடைச்சிருந்துச்சு. சுக்குனாவோட பிளான் படி கோஜோவை கொல்ல வரும்போ கோஜோவோட ரெட், ப்ளூ இந்த டெக்னிக்கை மிக்ஸ் பண்ணி வர்ற காம்போ, அதாவது பர்பிள் டெக்னிக்கோட இன்டென்சிட்டி 200% இன்க்ரீஸ் ஆகுது. இதனால இவங்க 2 பேரும் மெயின் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணனால ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேஸ்ல இவங்களோட பேட்டில் கண்டினியூ பண்றாங்க. மாதிரி மாங்கா பேனல்ல ஒரு பேஜ்ல நம்ம பார்க்கலாம். சுக்குனா சொல்லியிருப்பான் கோஜோ கிட்ட, மஹோரோகா இல்லாமே கொள்றதுக்கான எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் கோஜோவும் சுக்குனாவும் சண்டை போட்டு இருந்தாலுமே கோஜோக்கு அவனோட ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. அதாவது மஹோரோகாவை வச்சு கோஜோவோட இன்ஃபைனைட் வாய்ட், இன்ஃபைனைட் ஸ்பேஸை ஷிகாகாமி வச்சு 10 ஷேடோ டெக்னிக்ஸையும் நல்லா யூஸ் பண்ணி அதை தோக்கடிச்சான். இதனால கோஜோவை ஈஸியா வெட்டு துண்டாக்கிட்டான். பாதியா போன கோஜோவோட உடம்புல அவனோட மாமிசத்தை சாப்பிட்டனால சுக்குனாக்கு அவனோட கோல்டன் ஏஜ்ல இருந்த பவர் திருப்பி கிடைக்குது. அதாவது கோல்டன் எரா சுக்குனா திரும்பி வந்துட்டான். இதனால அவனுக்கு பழைய டெக்னிக்ஸை இன்னுமே அப்டைன் பண்ண முடிஞ்சு. அந்த டெக்னிக்ஸ் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை கண்ட்ரோல் பண்றதும் எலக்ட்ரிக்கல் ஸ்பீடை அப்டைன் பண்றதும். இதனால அவன் லார்ட் கஷிமோ அப்படின்ற கஷிமோ கடவுளை ஈஸியா கொண்டு வீசிட்டான். ட்ரூ ஃபார்ம்ல சுக்குனாவுக்கு 4 கைகளும் 2 மூஞ்சியும் 4 கண்ணும் கிடைச்சிருச்சு. இதுக்கு ஆப்போசிட்டான குவீன் ஆஃப் கர்சஸ் சார்சரர்ஸ் ஆன யூத்தா கர்ஸ் கிட்ட எப்பவுமே இருந்துச்சு. ரீகாவோட பவர் வச்சு மியூச்சுவல் லவ் அப்படின்ற ஒரு டொமைன் எக்ஸ்பென்ஷன் கிரியேட் பண்ணி இத்தனை வருஷம் அழியாத சுக்குனாவை அழிச்சா யூத்தா. இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஹிஸ்டரியில ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரர்ஸ் யாருன்னு. ஆனாலுமே கோஜோ ஒரு சீன் சொல்லியிருப்பான். சுக்குனா அவனோட எல்லா பவரும் எடுத்துட்டு உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு யூஜி கேட்டபோது கோஜோ எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்துருக்கோம், ஆனா நான் அதை தோக்கடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நமக்கு தெரியும் கிங்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க. முடிவு பண்ணுங்க, இதுல யார் ரொம்ப பவர்ஃபுல், கோஜோவா சுக்குனாவா இல்ல யூதா கட்ஸா? Thank you for supporting me guys. Keep on supporting me by subscribing our channel.